அத்தியாயம் 23. கொலைவாள் கண்களால் குத்தி கீறாதே, மரித்துப்போ என்று ஒற்றை வார்த்தை சொல், மரித்துப் போகிறேன். இரவு வெகுநேரம் வரையில் கணவன் வராமல் போகவும் அவனுக்கு அழைத்து பார்க்கும் எண்ணம் கூட இல்லாமல் அமர்ந்திருந்தாள் ஆரணி. தம்பியிடம், கவின், நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிக்காத, சித்தப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார் என்றார். அதுக்காக இப்படியே பேசாமல் இருக்க போறியா? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தான் கேட்கல. பிடிவாதமாக இருந்த. அப்படி என்ன இருக்குது அந்த ஆள்கிட்ட? பண்ணுறதெல்லாம் தப்பு. உனக்கு எந்த விதத்துலேயும் அவர் ஈடு இல்லை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. கிளம்பி வா, நாம் நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் என கோபமாக கத்தினான். கவின், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அவள். என்னத்தை பார்க்க போகிற? இப்படியே விட்டா அந்த ஆள் ஜெயிலில் தான் பார்க்க வேண்டி வரும், சொல்லிட்டேன். கவின் என அதட்டியவள், மரியாதையாக பேசு. என்ன ஆள் அது இதுன்னு பேசுகிற? இந்த அளவுக்கு பேச உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு என்றாள். கவின் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் கிளம்பி சென்று விட்டான். வணக்கம், நான் சகி. இது வன்காதல் செய்வேன் கண்மணியே. அத்தியாயம் 23. கொலைவாள் கண்களால் குத்தி கீறாதே, மரித்துப்போ என்று ஒற்றை வார்த்தை சொல், மரித்து போகிறேன். இரவு வெகுநேரம் வரையில் கணவன் வராமல் போகவும் அவனுக்கு அழைத்து பார்க்கும் எண்ணம் கூட இல்லாமல் அமர்ந்திருந்தாள் ஆரணி. தம்பியிடம், கவின், நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிக்காத, சித்தப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார் என்றாள். அதுக்காக இப்படியே பேசாமல் இருக்க போறியா? நான் அன்னைக்கே அவ்வளவு சொன்னேன், நீ தான் பிடிவாதமாக இருந்த. அப்படி என்ன இருக்குது அந்த ஆள்கிட்ட? பண்ணுறதெல்லாம் தப்பு. உனக்கு எந்த விதத்துலேயும் அவர் ஈடு இல்லை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. கிளம்பி வா, நாம் நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் என கோபமாக கத்தினான். கவின், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் அவள். என்னத்தை பார்க்க போகிற? இப்படியே விட்ட அந்த ஆளை ஜெயிலில் தான் பார்க்க வேண்டி வரும், சொல்லிட்டேன் என்றான். கவின் என அதட்டியவள், மரியாதையாக பேசு. என்ன ஆள் அது இதுன்னு பேசுகிற? இந்த அளவுக்கு பேச உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு என இவளும் காட்டமாக கூறினாள். கவின் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் கிளம்பி சென்று விட்டான். மணி 11 நெருங்கி இருக்க உள்ளே நுழைந்தான் இன்பா. கேட் பூட்டப்படாமல் இருக்கவும் விலக்கி போட்டவன் இருளில் அமர்ந்திருந்த ஆராவை பார்த்துவிட்டு புருவம் சுருங்க, ஏண்டி கேட் கூட பூட்டாமல் இருக்க என கேட்டான். அவள் பதில் கூறாமல் இருக்கவும் ஏதோ சரியில்லை எனப்பட குளியல் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். குளித்துவிட்டு அவன் வெளியே வரும் வரையிலும் கூட ஆரணி அமர்ந்து இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. வெளியே வந்ததும் கையில் இருந்த ஃபோனை அவன் முன்னே காட்டி, இது என்ன என்றாள். அவள் எதை கூற வருகிறாள் என ஏற்கனவே அறிந்தவன் போல ஃபோனை பார்க்காமலே ஒதுக்கியவன், அதுக்கு இப்போ என்ன என்றான். என்னவா? நடு ரோட்டில் ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னன்னு சாதாரணமாக கேட்குறீங்க என்றாள் கோபமாக. அது என் வேலை, அதுக்காக ரூம் போட்டு அடிக்க முடியும் என சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். இன்பா, இது கிரைம், உன்னை போலீஸ். அதெல்லாம் எவனும் என்னை தொட முடியாது என இடைமறித்தான் நக்கலாக. அது ஏன்? அவ்வளவு நக்கலாக அவன் சொன்னதும் அதே போலவே அவளும் கேட்டாள். ஏன்னா அது எம்எல்ஏ சொன்ன வேலை, போலீஸ் பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துப்பார். அப்படின்னா நீ இதே போல தான் இருக்க போறியா இன்பா? ஏன் இப்போ என்ன குறைஞ்சி போயிட்டேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்? நல்லா தானே சம்பாதிக்கிறேன் என்றான் விட்டீற்றியாக. அவன் அப்படி பேசவும் திகைத்து போய் நின்ற மனைவியிடம் வந்தவன், இங்கே பாரு, நான் இப்படித்தான், உனக்கு ஒளிச்சு மறைச்சி எதுவும் செய்யலை. என்னால் என்னை மாற்றிக்க முடியாது, நீ அதை எதிர்பார்க்காத, போய் என்றவன் கட்டிலில் குப்புறப்படுத்தி விட்டான். இதுவரையிலும் அழுதிராத ஆரணிக்கு இப்போது அழுகை வரும் போல இருந்தது. அது அவன் சொன்ன பதிலிலா அல்லது அவன் சொன்ன விதத்திலா தெரியவில்லை. இதுவரைக்கும் இருவரும் அமர்ந்து மனம் விட்டு பேசிக்கொள்ளவில்லையே தவிர அவனுக்கு அவளை நன்றாக தெரியும். அதுவும் அவள் சொல்லாமலே அவள் தேவை என்ன, விருப்பு வெறுப்பு என்ன எல்லாமே தெரிந்தவனவன். அதை வெளியே கூட காட்டிக்கொள்ள மாட்டான். அவளை கண்டு கொள்ளாத மாதிரியே எல்லாவற்றையும் அவளுக்காக செய்திருப்பான். அப்படிப்பட்டவன் இன்று உனக்கென்ன என்பது போல் விட்டேற்றியாக கூறிய பதிலில் ஏனோ மனம் வலித்தது. அவ்வளவுதானா? வெறும் படுக்கையறை பாவையாகவும் சமையலறையில் வேலைக்காரியாகவும் இருக்க மட்டும்தானா அவனுக்கு நான் வேண்டும் என்ற எண்ணம்தான் வந்தது. குடும்பத்தில் கூட அவளையே முதன்மைப்படுத்தி எல்லோரும் நடத்தி வர இப்போது அவன் சொன்ன வார்த்தை ஏதோ இருந்தால் இரு, இல்லை என்றால் போ என கூறியது போலத்தான் தோன்றியது. சமீப காலமாக அவன் தன் மீது கொட்டிய நேச மழையெல்லாம் நின்ற பிறகு தோன்றி மறையும் வானவில் போல சில நொடி நெகிழ்ச்சியாய் எல்லாமே கரைந்து போனது.
இல்லை இல்லை, அவன் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறான். நான் தான் காணல் நீரை கங்கை என நம்பி ஏமாந்து போயிருக்கிறேன். அவனுக்கு தேவை என்னவோ அது கிடைத்தால் மட்டும் போதும் என அவன் நினைத்திருக்க, நான் தான் முட்டாள்தனமாக ஏதேதோ எண்ணிக்கொண்டு ஏமாந்திருக்கிறேன். இப்படியே மனம் போக்கில் நினைத்தவள் உறங்காமலே அமர்ந்திருந்தாள். நேரத்தில் திரும்பி பார்த்த இன்பா வேகமாக எழுந்து வந்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் படுக்கையில் விட்டு அணைத்தபடி படுத்து கொண்டான். அவள் திமிரவில்லை, திணறவில்லை. ஆனால் கண்களை கூட மூடாமல் விழித்திருந்தாள். ஆரணி, தூங்குடி என கூறியவன் தான் உறங்கிப் போனான். காலையில் அவன் எழும் முன் ஆரணி எழுந்திருந்தாள். தன் வேலைகளை செய்து முடித்தவள் மறந்தும் கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. எப்போதும் காய் நறுக்குவது, சிறு சிறு வேலைகளில் உதவுவது என இருப்பவனை எதுவுமே செய்ய விடாமல் அனைத்தையும் தானே செய்தாள். ஏதாவது செய்ய வந்தாலும் ஒதுங்கிக் கொண்டு போனாள். இன்பாவுக்கு அவள் ஒதுக்கம் கூட சுவாரஸ்யமாக இருந்தது. முன்பெல்லாம் அவளை காண பள்ளிவாசலில் சென்று நிற்பான். அவனை என்னவென்று கூட பார்க்க மாட்டாள். அப்போதும் அவனுக்கு அவள் மீது ஆர்வம் குறைந்ததே இல்லை. அதன் பிறகு காலேஜ் செல்லும் போதும் கோவில் எதிரில் இளங்கோ கடையில் வைத்து பார்ப்பான். பிறகு பஸ் ஸ்டாண்ட் என எங்கெல்லாமோ நிற்பான். ஆனால் அது அவளுக்காகத்தான் என இல்லாமலும் 4 நண்பர்களை உடன் சேர்த்து கொண்டு அவர்களுடன் வாயாடுவது போல காட்டிக்கொள்வான். அப்போதெல்லாம் எந்த அளவிற்கு அவளிடம் ஈர்ப்பு இருந்ததோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமான அளவிற்கு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பை இது நாள் வரைக்கும் அவள் குறைய விட்டதே இல்லை. இன்றும் அப்படித்தான் தெரிகிறாள் அவன் மனைவி. சாப்பிடாமல் கிளம்பியவளை கைப்பிடித்து தடுத்தவன், சாப்பிடுடி என்றான். அடுத்தவங்க வழியில் வர சாப்பாடு எனக்கு தேவையில்லை என்றாள் எங்கோ பார்த்து கொண்டு. நீ இன்னும் அதை விடலையா? என்ன உன் இஷ்டத்துக்கு என்னை வளர்க்க நினைக்காத ஆர்னி என்றான் அடக்கப்பட்ட குரலில். இல்லை, நான் வளர்க்க நினைக்கல, ஆனால் என்னாலையும் வளைஞ்சு போக முடியாதுன்னு காட்ட நினைக்கிறேன் என்றாள். அவன் அவளை கூர்மையாக பார்க்க சளைக்காத பார்வையை பதிலாக தந்தாள். அவள் கைகளை அவன் விடுவிக்கவும் கிளம்பி சென்றவள் வழியில் வந்த ஆட்டோவை கை காட்டி ஏறிக்கொண்டாள். அவள் கையை விட்ட இடத்திலேயே நின்றிருந்தான் இன்பா. அவள் போனால் போகட்டும் என ஏன் என்னால் இருக்க முடியவில்லை என சுயராசில் இருந்தவனை கலைத்தது அவனது கைபேசி. ஹலோ. மறுமுனை என்ன கூறியதோ வரேன் என்றவன் அடுத்த 15 நிமிடத்தில் தியாகமூர்த்தி கட்சி அலுவலகத்தில் இருந்தான். வா வா இன்பா, வெட்டிட்டு வான்னு சொன்னா வேரோட புடுங்கிட்டு வரான்னு பாருடா, அதுதான் என்னோட இன்பாங்கிறது என ஏகத்திக்கும் புகழ்ந்து தள்ளினார் தியாகமூர்த்தி. இன்பா, அந்த சுந்தரம் பைய ரொம்ப வாலாட்டிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் தட்டி வையேன் என கத்தியாக பணத்தை அவன் கையில் திணித்தார். உடனே செய்யணுமா என கழுத்தை தேய்த்து விட்டு கொண்டான் இன்பா. ஆமாம் இன்பா, அவனை உடனே ஆஃப் பண்ணணும், இல்லைனா பயம் விட்டு போயிடும். சரி, 1 வாரம் போகட்டும், பார்த்து பண்ணிடலாம். அட, அது என்னப்பா 1 வாரம் கணக்கு? தியாகமூர்த்தி புரியாமல் கேட்டார். இப்போ தானே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதான் யோசிக்கிறேன். அடடா, என்ன இன்பா, நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லையே, எதுவும் பிரச்சனையா என்றார். அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, இன்பாக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகியிருக்கு, அதான் பொண்டாட்டிக்கு பயப்படுறா போல என அவருடன் இருந்த அல்லக்கை ஒருவன் சொல்ல, இன்பா அவனை முறைத்து பார்த்ததில் வாயை மூடிக்கொண்டான். அட ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன் பாரு, இந்த கட்சி வேலையா அலைஞ்சிட்டு இருந்ததில் அதை மறந்துட்டேன். ஆமாம், பொண்ணு யாரு சொல்லியிருந்தா நம்ம தலைமையிலேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே என்றார். அக்கா பொண்ணு தான்ண்ணா, சொல்லி பண்ணுற ஐடியாலாம் இல்லை, சிம்பிளாக கோவிலில் வச்சு பண்ணிட்டேன் என்றான். என்ன இன்பா நீ, ஒரு நாள் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அண்ணங்கிட்ட காட்டு என்றான் அவர் அல்லக்கை. பெரிய மனித தோரணையில் இருக்கும் அவரின் சின்ன புத்தி இன்பாவிற்கு தெரியாதா என்ன? அடுத்த வாரம் உங்கள் வேலை முடிஞ்சிடும், வரேண்ணா என்று கிளம்பி விட்டான். போனவன் திரும்ப வந்து அவரது அல்லக்கை ஆறுமுகத்தை ஒரு அறை விட்டான். அவன் திகைத்து பார்க்க, எதுவாக இருந்தாலும் பேச்சு என்னோட மட்டும்தான் இருக்கணும், என்னை தாண்டி போச்சு என விரல் நீட்டி எச்சரித்தவன் கிளம்பி சென்று விட்டான். பாருங்கய்யா, உங்கள் முன்னாடியே அடிச்சிட்டு போகிறான் என ஆறுமுகம் புலம்ப, அவன் போவதையே பார்த்து நின்ற தியாகமூர்த்தி அவரது அல்லக்கையை தான் ஒரு அறை விட்டார். யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாதா? அவனை என்ன உங்களை மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறவன்னு நினச்சியா? ஆம்பளை சிங்கமா ஒரே ஆளா எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் வீரம்தான் நமக்கு முக்கியம். அவனுக்கு பிடிக்காததை செஞ்சா போடா நீமாச்சு உன் பணமாச்சுன்னு போயிட்டே இருப்பான். அவன்கிட்ட போய் அவன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற, அவன் உன்னை சும்மா விட்டதே பெருசு என்றார் யோசனையில் ஆழ்ந்தபடி. அத்தியாயம் 24. நீ என்னை நீங்கும் போதெல்லாம் உன்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறேன்.
நானாக உன்னை விலகும் போதெல்லாம் உன்னுள் சிறைப்படவே ஏங்குகிறேன். ஒரு வாரம் கடந்துவிட்டது. ஆரணி பேசவில்லை. அவனை ஒதுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அவன் அணைத்து கொண்டு படுத்தால் மறுப்பு கூற மாட்டாள். அவன் ஆள நினைத்தாலும் தடை சொல்ல மாட்டாள். அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றால் வளைத்தபடி வளைந்தாள். ஆனால் அவனோ அவளை அணைத்தபடி உறங்காமல் கிடந்தான். என்னதான் மனைவி என்றாலும் மண் போல கிடப்பவளை ருசிக்க அவனால் முடியவில்லை. இதற்கு முன்னும் அவளாக அவனோடு இணைந்தது இல்லை. ஆனால் அவள் மறுப்புகள், சினுங்கல்கள், அத்துமீறும்போது எழும் அதட்டல்கள் கூட சுகமாக இனிக்கும். இப்போது கோபம் வந்தது. என்ன விருப்பம் இல்லாதவளை கட்டாயமாக அடையிற கேவலமானவன் நினைச்சியா என கேட்டுவிட்டான். அவள் மீது படர்ந்திருந்தவன் அவளை தன் மீது கிடத்தி கண்களில் கோபம் என்ன கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் முகம் திருப்பிக் கொள்ளவும், என்ன பாருடி என தன்னை பார்க்க வைத்தான். இப்போ உனக்கு என்ன வேணும் இன்பா என கத்திவிட்டாள் பெண். நீ தாண்டி வேணும், ஆனா இப்படி இல்லை என்றான் தவிப்பாக. அவன் தவித்து நிற்பது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இவளிடம் இப்படி மன்றாடி கொண்டிருக்கிறேன் என தன்னையே கேட்டுக்கொண்டான். அவன் மனம் அவள் காலடியில் விழுந்து விட்டதை அறியாதவன். வேற எப்படி? மனசார நான் உன் கூட இருக்கணும்னா அதுக்கு நீ என் மனசை புரிஞ்சுக்கணுமே. உனக்கு தான் என் மனசை பற்றி அக்கறை இல்லையே என்றாள். உண்மையிலேயே தெரியலடி, நீ இப்படி இருக்கிறது உள்ள என்னமோ பண்ணுது என நெஞ்சை நீவிக்கொண்டான். அவளுக்கு கண்கள் பனித்தது. இவன் என்ன மாதிரி மனிதன்? உள்ளே என்ன நினைக்கிறான் என்று கூட உணர முடியாத அளவிற்கு அப்படி என்ன தடுக்கிறது அவனை? இந்த ஒரு வாரமும் நான் வீட்டை விட்டு வெளியே போகல. எந்நேரமோ உன் நினப்பு தான். நீ சாப்பிடாம போகிற எதையும் நானும் சாப்பிடலை. சரி, இன்னைக்கு ராத்திரியில் இது சரியாகிடும் ஒவ்வொரு ராத்திரியும் நினைக்கிறேன். ஆனால் இதனாலையெல்லாம் சரியாகாதுடி என குறிப்பாக கூறினான். உடல்கள் இணைந்தால் மட்டும் தவிப்பு நீங்கிவிடுமா என்ன? அவளைப் போலவே அவனுக்கும் தோன்றியது. கண் எதிரே கை கெட்டும் தூரத்தில் இருக்கிறாள். ஆனாலும் ஏனோ பல மைல்கள் தொலைவில் இருப்பதைப் போல ஒரு உணர்வு. உனக்கு என்னடி வேணும்? ஏன் இப்படி என்னை தவிக்க விடுற? வாய்விட்டே கேட்டுவிட்டான் அந்த முரடன். அவன் குரலில் இருந்ததென்ன? கெஞ்சலா, தவிப்பா? அவளால் பிரித்தறிய முடியவில்லை. அமைதியாகவே இருந்தாள். அவளை இறுக அணைத்து கொண்டவன், நான் இதில் விழுந்து ரொம்ப நாள் ஆகுதுடி. இதை விட்டு என்னால் வர முடியாது. இப்படி இருக்காத, புரிஞ்சுக்கோ என்றான். கெஞ்சி பழக்கமில்லாத அவன் குரல், அவன் குணம் அவளுக்குமே தெரியும். ஏதோ வருத்தியது. அதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? இவனை கல்யாணம் பண்ணி திருத்துறது என்னோட வேலை இல்லை என முன்னாளில் ராதிகாவிடம் கூறியிருந்தவள் இன்று என்ன செய்தாவது அவனை இதில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என நினைக்க துவங்கியிருந்தாள். நீ ஏதாவது கடன் வாங்கியிருக்கியா இன்பா? சொல்லு என்றாள். கடனா? என்னடி சொல்கிற? அவள் முகம் நிமிர்த்தி பார்த்தான். இல்லை, அப்படி எதுக்காகவாவது நீ இதை விட்டு வெளியே வர முடியாதுன்னு நினச்சா யோசிக்காமல் சொல்லு. என்னோட அம்மா விட்டு போன நகைங்க இருக்கு, அதை அடகு வச்சு கொடுத்துடலாம் என்றாள். சட்டென எழுந்து அமர்ந்தவன் தாடியை நீவிக்கொண்டே, நீ ரொம்ப யோசிக்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவ்வளவு நாளும் நான் பெருசாக எந்த வேலையும் செஞ்சது இல்லை. அடுத்தவனுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்க பதில் சொல்கிறதெல்லாம் என்னால் முடியாது. பிடிச்சா செய்வேன், பிடிக்கலனா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன். அதனால தான் இதுவே செட் ஆகிடுச்சு. இன்பா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு வெளியே சொல்லிக்க முடியுமா என கேட்டுவிட்டு உதட்டை கடித்து கொண்டாள் ஆரணி. அவள் உதட்டை மெதுவாக பற்களில் இருந்து பிரித்தெடுத்தவன், நீ சொல்கிறது சரிதான். அடுத்தவங்களுக்காக நாம் வாழ முடியாதே, அதுவும் என்னால் முடியவே முடியாது என்றான். இன்பா, சும்மா வாக்குவாதம் பண்ணாத. அடியால் வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு வேலையா? நாளைக்கு உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேனோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் பார்ப்பேனோன்னு பயந்துட்டே இருக்க முடியுமா? படபடவென புரிந்தாள். படத்து பேசிய அவள் இதழ்களை சிறை செய்தவன் அவள் அமைதியாகவும் மெதுவாக விட்டான். இங்கே என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுற என அவனை முறைத்தாள் மனைவி. ஏண்டி, ஒரு முத்தம் கூட இல்லாமல் ஒரு வாரம் ஏங்கி போயிருக்கேன். இதில் நீ சொல்கிறது எல்லாம் எங்கே கவனத்தில் பதியும்? இந்த உதறு இவ்வளோ கிட்டக்க இருக்கும்போது அப்படியே கடிச்சு திங்கணும்னு தோணுது என்றான் விரல்களால் வருடியபடியே. ஏன், நானும் தான் என ஏதோ கூற வந்தவள் அப்படியே வார்த்தைகளை விழுங்கி வைத்தாள். தலை சாய்த்து அவளை குறும்புடன் பார்த்தவன், இங்கே வா
என கை நீட்டி அழைத்தான். எங்கே என எழுந்து வந்தவளை அழைத்து கொண்டு போய் ஜன்னலோரம் நின்றவன், என்ன உனக்கு பிடிக்குமா என கேட்டு அவள் பதில் கூறுவதற்குள் இதழழைத்திருந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க என்றாள் கோபமாக. நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை என்றான் கர்வமாக. அவன் உறுதியான பதிலில் அவள் விழி விரித்து பார்க்க அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டு நின்றான். அந்த இடத்தில் நிற்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். காமம் இல்லாத காதல் மனதில் ஒரு புது உணர்வை தர அதை அனுபவித்தபடியே அவளுடன் நின்றான். இந்த பெண் ஏன் என்னை இப்படி ஆட்டுவிக்கிறாள்? அவளை இவ்வளவு பிடிக்குமா என அவனுக்கே தெரியவில்லை. இதுவரைக்கும் அம்மா, அண்ணன், அக்கா என யார் கூறியும் கேட்டதில்லை. ஆனால் இவள் வாய் விட்டு கேட்கவில்லை. அவளுக்காக எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படி வந்ததோ தெரியவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டவன், வா தூங்கலாம் என்றான். என்ன விளையாடுறானா இவன்? படுத்துட்டு இருந்தவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்தான், இப்போ திரும்ப வா படுக்கலாம்னு சொல்கிறான் என நினைத்தவள், நான் வரல என்றாள் முறுக்கி கொண்டு. ஒரு வாரமா சரியா தூங்கலடி, வா என அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் மெத்தையில் கிடத்தி அணைத்தபடி உறங்கி போனான். காலையில் வழக்கம் போல எழுந்தவள் அவனை காண அடுப்படியில் உருட்டும் சத்தம் கேட்டது. என்ன பண்ணுறாரு என எட்டி பார்க்க அவசர அவசரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தான். என்ன பண்ணுறீங்க என கேட்டபடி வந்து நின்றவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன், கொஞ்சம் வேலையாக இருக்கேன், மூடிய தம போ என்றான். ச, காலையில் என்ன பேசுகிறீங்க என அவள் முறைக்க, என்ன முறைக்காத, போய் கண்ணாடியை பாரு என கூறிவிட்டு வேலையில் ஆழ்ந்தான். வேகமாக வந்து கண்ணாடி பார்க்க நைட்டி இஞ்சு கழண்டு இருந்தது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு காலையில் மூடையத்துறன்னு என்னையே சொல்கிறது என புலம்பிக் கொண்டே குளிக்க சென்றாள். அவள் குளித்து முடித்து வரவும் சமையல் வாசம் மூக்கை துளைத்தது. வேகமாக அடுப்படிக்குள் நுழைந்து அவள் பார்க்க அவளை திரும்பி பார்த்தவன், அப்பவே சொன்ன மூடையத்தாதன்னு என்றான். என்ன? அவள் அவசர அவசரமாக உடையினை ஆராய நமுட்டு சிரிப்புடன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். கழுத்து வரையிலான குர்த்தி அணிந்திருந்தாள். அவன் சொன்னது போல எதுவும் இல்லை. கோபமாக அவனை முறைத்தவள், என்ன பண்ணுறீங்க என கேட்டுக்கொண்டே அருகில் செல்ல அவள் கையில் காப்பி கப்பும் மணக்க மணக்க வெண்பொங்கல் மெதுவடையும் தட்டில் வைத்து நீட்டினான். அவள் ஆச்சரியமாக அவனை பார்க்க, அப்புறம் பார்க்கலாம், முதல்ல சாப்பிடு என கூறி சட்னி சாம்பார் இரண்டையும் கொடுத்தான். என்னடா நடக்குது இங்க என வியந்தவளாக உணவை எடுத்து வாயில் வைக்க சுவையோ அள்ளியது. பிடிந்த விரிகளுடன் அவனை நோக்கியவளை பார்த்து, எப்படி என புருவம் உயர்த்தினான். சொல்ல வாய் வராமல் இரு விரல்களை காட்டி சூப்பர் என கூற லேசாக சிரித்தவன், சாப்பிடுடி என கூறிவிட்டு வேலையை பார்த்தான். ஒரு வாய் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடித்தவள் முன்னே ஒரு டிஃபன் பாக்ஸில் மணமணக்கும் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் இருந்தது. என்ன இதெல்லாம் கேட்டுவிட்டாள் ஆரணி. நீதானே நான் வேலை செய்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன், அதான் உனக்கு சமைச்சு போட்டுட்டு வீட்டிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டெய்லி என்ன சமைக்கணும்னு மெனு கொடுத்துரு, நான் சமைச்சு போடுறேன் என்றான் சாதாரணமாக. என்ன உளர்றீங்க என சலித்து கொண்டாள் ஆரணி. ஏண்டி, நீ தான் சம்பாதிக்கிறியே, புருஷன் சம்பாதிச்சு பொண்டாட்டி சாப்பிடணுமா? பொண்டாட்டி சம்பாதிச்சு புருஷன் சாப்பிடக்கூடாதா என்ன என கேட்டான். அவள் புரியாமல் பார்க்கவும், எனக்கு சோறு போட மாட்டியா என்றான் குறும்பாக. அப்படி இல்லை என அவசரமாக மறுத்தவள் அதுக்காக என கூற வரவும், என்ன எல்லாரும் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என கூறினான். அது சரி என அவள் அலுவலகம் கிளம்ப போக, என்னடி பதிலே காணோம் என்றான். அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன என்றால் அவனை அறிந்தவளாக. அவள் கூறியதை கேட்டு கடகடவென சிரித்தவன் போகும் அவளை கைப்பிடித்து இழுத்து, நான் ஒரு முடிவு பண்ணா மாற்றிக்க மாட்டேன்தான், ஆனால் உனக்காக எதையும் செய்வேன் என்றான் அழுத்தமாக. அப்படியா? அப்படி என்ன பெரிய காதல்? அவள் கேட்க வரவும் இழுத்து வைத்து இதழை மூடியவன் நெடிய முத்தத்துடன் விட்டுவிட்டு, போய் கிளம்புடி என்றான். ஆமாம், அடிக்கடி இப்படியே வாயடைக்க வேண்டியது என முணுமுணுத்து கொண்டே அலுவலகம் கிளம்பினாள். அவள் கிளம்பி வரவும் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அடுப்பு மேடையெல்லாம் ஒதுக்கி பாத்திரங்களை கழுவி அடுக்கி கொண்டிருந்தான். விடுங்க, நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன் என அவள் கூற, முடிஞ்சது என கூறி கண் சிமிட்டினான். பாருடா துரைக்கி ரொமான்ஸ் என மனதினுள் கமெண்ட் கொடுத்து கொண்டாள்.
வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் கிளம்ப கோவில், அலுவலகம் என அவளை விட்டுவிட்டு அவன் கிளம்பி விட்டான். இவர் மனசில் என்னதான் இருக்கு? ஒரு மார்க்கமாகவே பேசிட்டு இருக்காரே என நினைத்தவள் வேலையில் கவனம் செலுத்தினாள். மாலையில் அவளை அழைத்து போக வந்தவன் முகத்தை ஆராய எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணாடி வழியாக அவன் முகத்தை பார்த்தபடியே வந்தவளை, என்னடி சைட் அடிக்கிற போல என கேட்டான் கணவன். ஆமாம், அப்படியே அடிச்சிட்டாலும் இந்த தாடி மீசைக்கு நடுவில் கொஞ்சம் முகத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே பெருசு, இதில் சைட் அடிக்கிறாங்க என முணுமுணுத்து கொண்டாள். ஓ, அப்போ இதான் உனக்கு பிரச்சனையா என தாடியை நீவி விட்டபடி சிரித்தான் இன்பசாகரன். அத்தியாயம் 25. சிந்தை முழுவதும் நீயே ஆக்கிரமித்த போதும் கண்களுக்குள்ளும் உன்னை நிரப்பிக்கொள்ள போராடுகிறேன். நீயோ காட்சி பிழையாய் என் கண்களுக்கு அகப்படாமல் ஆட்டம் காட்டுகிறாய். வீட்டிற்கு வந்தவளை இழுத்து பிடித்தவன், குளிச்சுட்டு வா, உன்கிட்ட பேசணும் என்றான். அவசரம்னா பரவாயில்ல, இப்போவே சொல்லுங்க, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன் என்றாள். இப்போவே வா, உனக்கு தான் கசகசன்னு இருக்கும், உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் இல்லை என சட்டை பட்டனை கழட்டினான். இருங்க இருங்க, நீங்கள் ஏதோ பேசணுன்னு தானே சொன்னீங்க என அவள் பதறி போக அதை கண்டு நகைத்து விட்டு, பேசணும்னு சொன்னேன் தான், ஆனால் பேச மட்டும்தான் செய்வேன்னு சொல்லலையே என்றான் தாடியை நீவி விட்டபடி. அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டவள், உங்களை என்ன தான் பண்ணுறதோ என நொந்து கொண்டு குளிக்க சென்றாள். அவள் குளித்து விட்டு வரவும் ஜன்னலோரம் நின்று சிகரெட் புகைத்து கொண்டிருந்தவன் அதை தூக்கி எறிந்துவிட்டு வா என கை நீட்டி அழைத்தான். அவளும் வந்து அவனுடன் இணைந்து கொண்டாள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், காலையில் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு என கேட்டான். அதான் அப்போவே சொன்னேனே, சூப்பராக இருந்துச்சு என்றாள். காலையில் உண்ட உணவின் சுவையை அவளால் மறக்கவே முடியவில்லை. ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற என கேட்டான். சட்டென அவனை திரும்பி பார்த்தவள் சரி என தலையசைத்தாள். ஏன் வாயால் சொல்ல மாட்டியா என கேட்டான். இப்போதும் சரி என தலையசைக்க வந்தவளை அவன் முறைத்து பார்க்க, இப்படி திடீர்னு என கேட்டாள். ஏண்டி, நீ தானே சொன்ன? அதான் என்றான் தோலை குலுக்கி. ஆனால் உடனே எப்படி வைக்க முடியும் என்றாள் யோசனையாக. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். இவர் என்ன எல்லாத்தையும் இப்படி சாதாரணமாக சொல்கிறாரு என யோசித்து கொண்டே இருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்தவன், நைட் என்ன சமைக்கலாம் என்றான். துவைத்த துணிகளை மடித்து கொண்டிருந்தவள், எது, நீங்கள் சமைக்க போகிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், நான் பண்ணுறேன் என்றாள். என்னடி, ஒரு வேளை சாப்பிட்டதுக்கே இப்படி பயப்படுற, அப்போ ஹோட்டல் வச்சா ஓடுமா ஓடாதா என்றான். அவனை முறைத்தவள், நான் பயந்துட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ஊருக்கே நீங்கள் சமைக்கலாம், ஆனால் வீட்டில் நான் தான் சமையல் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு என்னோட சமையல் பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், செய்யலை என துணிகளை மடித்து பீரோவில் அடுக்கினாள். பின்னிருந்து அவளை அணைத்து கொண்டவன், காலம் முழுக்க நீயே சமைச்சு கொடு, ஆனால் கொஞ்ச நாளைக்கு நான் சமைக்கிறத டேஸ்ட் பார்த்து சொல்லு, அப்போ தானே விற்க முடியும் என்றான். ஓ, அப்போது நான் உங்கள் சோதனை கூடத்து எலியா? அதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணுறீங்களா என அவள் கேட்டு வைக்க அவனும் வாய் விட்டு சிரித்தான். அவன் சிரிப்பதையே இமைக்காமல் பார்த்தவளை தானும் பார்த்தவன், இப்போல்லாம் அதிகம் சிரிக்கிறேன்ல என கேட்டு வைத்தான். அதன் பிறகு அவன் சப்பாத்தி செய்ய அதற்கு தூதாக காய்கறிகளை அவன் சொன்னபடி நறுக்கி கொடுத்தாள். முதலில் அவள் சமைப்பாள், இவன் காய்கறி நறுக்குவான். இப்போது இவன் சமைக்க அவள் காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். சப்பாத்தி செய்து காய்கறி குருமாவும் செய்தான். அதை ருசி பார்த்தவளுக்கு, இவர் என்ன வேறு லெவலில் சமைக்கிறாரு என தோன்றியது. எப்படி இவருக்கு இதெல்லாம் செய்ய வருது என வாய் வரை வந்த வார்த்தைகளை விழுங்கிவிட்டு பேசாமல் இருந்தாள். நான் தான் அடிக்கடி வீட்டுக்கு போக மாட்டேனே, அதான் இளங்கோ ரூமில் தங்கும்போது சமையல் செய்ய பழகிட்டேன். இளங்கோ சொல்வான், நல்லா சமைக்கிற மச்சான்னு, உனக்கு வர பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே என்றான் அவள் முகத்தை பார்த்துவிட்டு. எப்போதும் இப்படித்தான் அவள் மனதில் நினைப்பதற்கு கூட பதில் சொல்லிவிடுகிறான். அவன் கூற்றில் லேசாக சிரித்தவள், அதிக தற்பெருமை ஆகாது மாமா என்றாள் குறும்பாக. எப்படி அந்த வார்த்தையை சொன்னேன் என நாக்கை கடித்து கொள்ள அவனும் ஒரே எட்டில் அவளை அணைத்து கொண்டிருந்தான். சும்மாவே இவனை அடக்க முடியாது என அவள் திமிர பார்க்க அவள் காது மடல் ஓரம் மீசை முடி உரச, என் அடக்க உன்னை தவிர யாராலையும் முடியாதுடி, இன்னொரு முறை சொல்ல என்றான் கரகரப்பான கிசுகிசுப்பான குரலில். அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் என அவள் திக்கி திணறினாள். பரவாயில்லடி, இன்னொரு முறை தெரிஞ்சே சொல்லு என்றான் விடாகண்டனாக.
பின்னிருந்து அணைத்திருந்தவனின் பக்கம் திரும்பியவள் அவன் கண்ணை பார்த்து, எனக்கு தோணும்போது நானே சொல்கிறேன் என மெல்லிய குரலில் கூறினாள். கன்னம் சிவந்து கண்கள் நிலையில்லாமல் தவிக்க உதடுகள் துடிக்க நின்றவளை காண அத்தனை அழகாக இருந்தது. மெதுவாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். கன்னத்தில் முத்தமிட்டால் அது தேங்க்ஸ் சொல்வதற்கு என்று அவன் கூறியது நினைவுக்கு வந்தது. எதுக்கு என்றாள். மாமான்னு கூப்பிட்டதுக்கு என கூறி கண் சிமிட்டி சிரித்தான். நானா இவனிடம் இப்படி சகஜமாக பேசினேன் என்றுதான் நினைத்து கொண்டு படுத்திருந்தாள் ஆரணி. அவள் இடையை வளைத்தபடி அவள் கழுத்தில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டு இருப்பவனை திரும்பி பார்த்தாள். இங்கு வந்த நாளிலிருந்து அவன் அவளை பிரிந்து உறங்கியதே இல்லை எனலாம். என்னதான் சண்டை வந்தாலும் கூட அதற்காக அவளை விலகி இருக்க மாட்டான். இழுத்து வைத்து அணைத்து கொண்டுதான் உறங்குவான். அதை காதல் என்று சொல்வதா அல்லது காமம் என்று சொல்வதா தெரியாமல் அல்லாடினாள். இதோ சற்று நகர்ந்து படுத்துக்கொள்ள நினைத்தால் கூட தூக்கத்தில் நழுவி போகும் தலையணையை இறுக்கி பிடித்து தலைக்கு வைத்து கொள்வது போல இவளையும் இறுக்கி பிடித்து தனது கைக்குள் வைத்து கொண்டு உறங்குகிறான். இவனுக்கு நான் வெறும் தேவை மட்டும்தானா, இல்லை அதற்கு மேலுமா? தன்னையே கேட்டுக்கொண்டாள். அவனுக்கு அவள் எப்படியோ, ஆனால் அவளுக்கு அவன் இன்றியமையாதவனாக மாறியிருந்தான். அதை அவளுமே உணர்ந்து கொண்டுதான் வருகிறாள். இத்தனை நாட்களும் அவன் என்ன செய்கிறான் என்றெல்லாம் பெரிதாக கண்டு கொண்டதில்லை. ஆனால் அன்று அவன் ஒருவனை அடிப்பதை கவின் வீடியோவாக காட்ட அப்போதுதான் இவளுக்குமே நடுக்கம் வந்தது. பல அடிகள் வாங்குபவன் ஒற்றை அடி கூட கொடுக்காமல் இருக்க மாட்டான். தன்னை காத்து கொள்ளவாவது எதிர்த்தாக்குதல் நடத்துவான். அப்படித்தான் இன்பன் ஒருவனை அடிக்க அவன் சட்டென கத்தியை எடுத்து குத்துவது போல் வரவும் இன்பா அந்த கத்தியை தட்டிவிட்டிருந்தான். அவன் ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் அந்த கத்தி அவன் உடலில் பாய்ந்திருக்கும். அந்த நொடிகள் அவள் உடலில் கத்தி பாய்ந்தது போல உடலெல்லாம் நடுங்கி போனாள் ஆரணி. அடுத்த சில நொடிகள் கூட அந்த வீடியோவை அவளால் தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. இரவு அவன் வீடு வந்து சேர்ந்ததும் அவனை முழுவதுமாக கண்களால் ஸ்கேன் செய்தாள். அவன் நலனை உறுதிப்படுத்தி கொண்டு நிம்மதியாக மூச்சுவிட்டாள். இதே போலத்தானே இவனிடம் அடி வாங்கியவனின் வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாபம் இவர்களை வாழ விடுமா? யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்த அவள் பெற்றோர்களே திடீரென கடவுளிடம் சென்று விட்டனரே. இதில் இத்தனை பாவங்களையும் செய்து எங்கே கொண்டு தொலைக்கப் போகிறான் தெரியவில்லையே. அதன் பிறகு அவளால் உறங்க முடியவில்லை. ஏதோ ஒரு நொடியில் உயிர் பிழைத்து தன்னருகே உறங்கிக் கொண்டு இருந்தவனையே அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டாள். அவன் மூச்சு காற்று அவள் மேனியில் உரசி சென்றபோதுதான் இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான் என நிம்மதியடைந்தாள். இவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அவளால் என்ன செய்ய முடியும்? இதோ இந்த உடல் சூடு இல்லாமல், இந்த மூச்சுக்காற்று நாசி தீண்டாமல், சிரிக்கும்போது தெரிக்கும் குறும்பு பார்வையை ரசிக்காமல், அவள் அங்கமெங்கும் தீண்டும் மீசை முடி உரசாமல் அவளால் வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது என்றுதான் கூறுவாள். அந்த அளவுக்கு அவன் உன்னை மாற்றிவிட்டான் என்றால் தெரியவில்லை. அவன் மாற்றினானோ அல்லது இவளை மாறிக்கொண்டாளோ அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, அல்லது தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. அவளை பொறுத்தவரை இனி அவனின்றி அவள் இல்லை. நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தவளின் உடல் லேசாக நடுங்கியது. அதை உணர்ந்து கொண்டவன் போல இன்பா அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து கொள்ள முகத்தை அவன் மார்பில் ஆழமாக புதைத்து கொண்டாள். இன்னும் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டவன், இன்னும் தூங்கலையா நீ என்றான் கண் திறவாமலே. என்றவள் கண்கள் மூடி உறங்கி போனாள். வழக்கம் போல காலையில் எழுந்ததும் அவரவர் வேலையை முடித்து கொண்டு கிளம்ப, நான் போய் தியாகமூர்த்தியை பார்த்துட்டு வரேன் என்றான். ஏன், மனது மாறிவிட்டானா என அவள் திகைத்து பார்க்க, ஒரு வேலை முடிக்க பணம் கொடுத்திருந்தாரு, அதை திருப்பி கொடுத்துட்டு வரேன் என்றான். அவள் சந்தேகம் போக்கும் வகையில், இருவரும் கிளம்பி வண்டியில் வரும்போது நான் பணத்துக்கு ஏதாவது பண்ணவா என கேட்டாள். என்ன பண்ணுவ? அம்மாவோட நகைங்க இருக்கு, சேலரி அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம் என்றாள். ஆரணி, எனக்கு உன்கிட்ட காசு வாங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போது அவ்வளோயெல்லாம் தேவைப்படாது. நான் முதல்ல தள்ளுவண்டு மாதிரி சின்னதாக தான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கான முதல் என்கிட்டயே இருக்குது என்றான். என்ன தள்ளுவண்டியா என சத்தமாக கேட்டாள். ஏன், ஏதாவது கௌரவ குறைச்சலா? அதுக்கில்லை, உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்கள் போய் தள்ளு வண்டியெல்லாம் போட்டுட்டு. இங்கே பாருடி, மென்று முழுங்காத, தெளிவாக பேசு.
ஒன்றுமில்ல, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்றாள். ஆனால் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லலையே நீ என கேட்டான். அதற்குள் அலுவலகம் வந்து இருக்க வண்டியை நிறுத்தினான். இறங்கி கொண்டவள் தலையசைப்புடன் கிளம்ப, சொல்லிட்டு போடி என அழைத்தான். என்ன சொல்வது? ஏதாவது சொல்லி அதை அவன் தவறாக எடுத்துக்கொண்டாள் என நினைத்தவள் அமைதியாக நின்றாள். இங்கே வா என அழைக்க அங்கேயே நின்றாள். வாடி என கைப்பிடித்து அருகில் நிறுத்தி கொண்டவன், எடுத்ததும் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அப்புறம் மற்றதை யோசிக்கலாம். ஒருவேளை உனக்கு அசிங்கமாக இருந்தால் சொல்லு, நிச்சயமாக நான் அதை பற்றி யோசிக்கிறேன் என்றான். அதெல்லாம் இல்லை, நானே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்தவ தானே, எனக்கு அதெல்லாம் ஒரு அசிங்கமும் இல்லை. உங்களோட மரியாதை பற்றி தான் யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்புறம் என்ன, நாளைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரியா என ஆர்வமாக கேட்டான். நாளைக்கே வா? எப்படி? ஆச்சரியமாக கேட்டாள். இன்பா முடிவு பண்ணி பொறுமையாக இருந்தது உன் விஷயத்தில் மட்டும்தான் என கூறிவிட்டு வண்டியை கிளப்பி கொண்டு சென்று விட்டான். ஆமாம், அப்படியே பொறுமையாக இருந்துட்டா இருப்பார் என அவனை செல்லமாக திட்டிக்கொண்டே ஆரணி லிஃப்ட்டுக்குள் நுழைய ஓடி வந்து ஏறிக்கொண்டாள் அனிகா. வந்தவள் சும்மா இருக்காமல், என்ன ஆரணி, ஆள் ஒன்றும் பார்க்க படித்தவ மாதிரி தெரியலையே என்றாள். அவளை கண்டு கொண்டாமல் இருந்த ஆரணி, என்ன சொன்ன என கேட்டாள். இல்லை, நீ டிகிரி முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் டீம் லீட், அவனை பார்த்தா என ஏதோ கூற வர சப்பென ஒரு அறை விட்டிருந்தாள் ஆரணி. யூ பெட்டர் மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், நோ யுவர் லிமிட்ஸ் ஆர் எல்ஸ் ஐ வில் ஸ்மாஷ் யூ என எச்சரித்துவிட்டு லிஃப்ட் நின்றதும் இறங்கி சென்று விட்டாள். அவர்களுடன் லிஃப்டில் இருந்தவர்கள் எல்லோரும் அனிகாவை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். அவமானம் தாங்காத அனிகா வேகமாக வெளியேறியிருந்தாள். அனிகா வரும்போது ஆரணி அவள் கணவனுடன் நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருந்ததை கண்டவளுக்கு உள்ளுக்குள்ளே எரிந்தது. தன் அண்ணன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒருவன், அவளும் அவனுடன் இணைந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதை தாங்கவே முடியவில்லை. என்ன கூறியாவது அவள் மனதை கலைக்க வேண்டும் என்றுதான் இப்படி பேசினாள். ஆனால் அவளோ பலர் முன்னிலையில் இவளை அவமானப்படுத்திவிட்டாள். அவளை விடக்கூடாது என நினைத்து கொண்டாள்.